என் சக்திக்கு மீறி முயற்சி பண்ணிட்டேன். ஆனாலும் தோத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு எதுவுமே கிடைக்கல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை அசிங்கமா பார்க்குறாங்க. ஒரு மாரி கேவலமா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இதுக்கு மேல நான் என்ன பண்ணறது? அப்படின்னு வேதனையிலும், விரக்தியிலும் ரொம்ப சோர்வா இருக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோவ கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஒரு இளைஞர் இருந்தாரு. அவரு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நெனச்சாரு. அதுக்கான முயற்சிகள செய்ய தொடங்குனாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவரு காதுல வாங்கலைங்க. தான் எடுத்துக்கிட்ட விஷயத்துக்காக ரொம்ப தீவிரமான முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. முதல் தடவ தோத்தாரு. 2வது தடவையும் தோத்தாரு. 3வது தடவையும் தோத்தாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. 1000 தடவ தோத்தாரு. ஆனா அவருடைய மனசு மட்டும் கல்லு மாரி தான் என்ன நெனைச்சாரோ, எதை அடையணும்னு நெனைச்சாரோ, அதுல மட்டும் ரொம்பவே குறிக்கோளா இருந்தாரு. இலக்கு கண்ணுக்கு எட்டுற தூரத்துல தான் இருக்கு. நிச்சயமா அடைஞ்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையில அவர் விடாம முயற்சி பண்ணாருங்க. கடைசியா அவர் நெனைச்ச விஷயத்த கண்டுபிடிச்சுட்டாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நெறைய பேரு சேர்ந்து அவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்தாங்க. 1000 முறை தோத்தீங்களே! இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, 1000 முறை நான் எங்க தோத்தேன்? 1000 முறையும் எதெதெல்லாம் செஞ்சாக்கா எனக்கு ரிசல்ட் வராதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இத மட்டும் தான் கண்டுபிடிச்சேன்னு நீங்க நெனைக்கிறீங்க. தப்பு. நான் எதெதெல்லாம் செஞ்சா எனக்கு ரிசல்ட் கிடைக்காதுன்றதையும் கண்டுபிடிச்சேன். எந்த வழியில போனா சரியான ரிசல்ட் வரும்ன்றது எனக்கு தெரியும். அப்படின்னு சொன்னாருங்க. அவரு வேற யாரும் இல்ல. நம்ம எல்லாருக்கும் மின் விளக்க குடுத்தாரு இல்லையா? தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்தாங்க. 1000த்துக்கும் மேற்பட்ட முயற்சிகள செஞ்சு, ஆராய்ச்சிகள செஞ்சு, எந்தெந்த வழியிலலாம் போனாக்கா எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு அனுபவம் தான் எந்த வழியில என்ன சரியா போகணும்ன்றத எனக்கு சொல்லிக் குடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. இதே தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலயும். நாம ஒரு பயணத்த மேற்கொள்றோம். இப்ப உதாரணத்துக்கு ஊட்டிக்கு போய் சேரணும். ஊட்டிக்கு மேல போனதுக்கு அப்புறம் தான் உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்குதா? கிடையாதுங்க. அந்த அடிவாரத்துல இருந்து ஒரு ஒரு வளைவா வளைஞ்சு, வளைஞ்சு, வளைஞ்சு போகும்போது, அப்படியே அங்கிருந்து அந்த மலைச்சரிவுகளையும், பள்ளத்தையும் பார்க்கும்போது, அதுல ஒரு பனி படர்ந்த சூழல் இருக்கும்போது, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிடைக்குது பார்த்தீங்களா சந்தோஷம். அதுதாங்க அந்த ட்ரிப்பையே, அந்த ஒரு டூரையே நம்மளுக்கு திருப்திகரமா மாத்துது. நம்ம வெற்றின்னு எடுத்து மேல இருக்கிறது மட்டும் தான் நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆனா, போற பயணம் தான் நமக்கு நிறைவை தரும். அதுதான் நம்மளுக்கு அனுபவத்த தரும். அதனால, இவ்வளோ செஞ்சும் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நெனைக்காதீங்க. அனுபவம் மிகப்பெரிய ஒரு பாடம். அந்த அனுபவம் தான் நமக்கு கிடைக்கிற பொக்கிஷம். உண்மையிலேயே மேல இருக்கிற பொக்கிஷம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்லைங்க. இந்த அனுபவம்ன்ற பொக்கிஷம் இருக்கு பாருங்க. அத விட உயர்வான ஒண்ணத்த நம்ம எல்லாருக்கும் தரும். அந்த நம்பிக்கையோட தொடர்ந்து போராடுங்க. நிச்சயமா ஒரு நாள் நம்ம எல்லாராலயும் ஜெயிக்க முடியும். அனைவருக்கும் நன்றி. எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.